ஸ்போர்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் விமர்சகர் மற்றும் துக்ளக் வாசகர் திரு ரவி டிடிஎஸ் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம் சார். சமீபத்தில் தமிழக முதல்வர் ஒரு வார பயணமாக இங்கிலாந்து மற்றும் ஜெர்மனிக்கு தமிழகத்திற்கு புதிய முதலீடுகள் பல பேருக்கு வேலைவாய்ப்புகள் உருவாக்குறதுக்காக முதலீட்டாளர்களை சந்திக்கிறதுக்காக ஜெர்மனி இங்கிலாந்து வரைக்கும் போயிருக்காரு. பொதுவாக ஒரு நாட்டில் முதலீடு பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் முதலீட்டாளர்களுக்கு வரணும்னா அங்கே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கணும். இதுதான் ஆளுநர் சொன்னார். நீங்கள் ஏன் போய் வெளிநாட்டில் போய் கேட்குறது தப்பு இல்லை, நாம் ஏன் போய் கேட்கணும், இங்கே வரணுங்கிற ஒரு வழிமுறையை கொண்டு வந்துட்டாலே போருமே. அது இங்கே இல்லைங்கிறதுனால தான் இவர் போகிறாரா அப்படிங்கிறது ஒரு விஷயம். ரெண்டாவது, பொதுவாக அதிகாரிகள் போய் பேசிடுவாங்க. முதலமைச்சரோ பிரதமரோ போகிறது ஃபைலை மாற்றிக்கிறதுக்கு தான் இருக்கும், அதுக்கு தான் இருக்கும். ஏன்னா எதுவாக இருந்தாலும் அதிகாரிகள் பேசிடுவாங்க. ஆனால் இவர் தான் ஒரு ஊரில் ஒரு ராஜா, அவர் காக்கா வடை சுட்டாருன்னு இவர் சொல்லித்தான் முதலீடு வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைமை இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது வியப்பாக இருக்குது. அவரே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னால், நான் இத்தனை முதலீடு கொண்டு வந்திருக்கேன், 10 லட்சம் கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கேன், கோடி முதலீடு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கூடவே அவர் என்ன சொல்லணும், இந்த கம்பெனிஸ் எல்லாம் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அப்போ அந்த 10 லட்சம் கோடி வந்திருக்கா இல்லையான்னு என்ன கேட்டிங்கன்னா, விரிவாக்கம் அப்படிங்கிறதும் முதலீடு தான், புதுசாக வர்றதுங்கிறதும் முதலீடு தான். உதாரணத்துக்கு உங்கள் இந்த சேனலுக்கு ஒரு 10 பேரை விளம்பரம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க, 10 வாட்டிக்கு பதிலாக 12 வாட்டி போடுங்கங்கிறாங்க. அப்போ உங்கள் சேனல் நல்லா இருக்குன்னு அர்த்தம். ஆனால் 10க்கு பதிலாக 12 போட்டிருக்காங்க. அல்லது உங்கள் சேனல் அப்படியே தான் இருக்குது, அவங்க தேவை அதிகமானதுனால ஒரு 2 எக்ஸ்ட்ரா போடுங்க அப்படின்னு சொல்லி. இதுதானே சேனல் எடு. இதே புது கம்பெனி ஒன்று வருது, ரிப்போர்ட்ஸ்னு அற்புதமாக நடத்துகிறாங்க, நாங்கள் விளம்பரம் கொடுக்குறோம் அப்படின்னா அதனுடைய கதை வேறு. சொல்ல போகுதா? ஸோ அந்த எதுவுமே இல்லாமல் தமிழ்நாடு தான் இந்தியாவிலேயே அதிக ஃபேக்டரிஸ் உள்ள மாநிலம். அதில் ஏதாவது மாற்று கருத்து இருக்கான்னு கேட்டால் இல்லை. அப்போ அவங்க விரிவாக்குவாங்கன்னா கண்டிப்பாக மற்ற மாநிலங்களை விட அவங்களுடைய விரிவாக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு 5% விரிவாக்கம்னு வைத்தா கூட உத்தரப்பிரதேசை விட அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இவர் போயிருக்காரு, இவர் கொண்டு வரட்டும், அதனால் நிறைய பேருக்கு வாய்ப்புகள் கிடைக்கட்டும், அதில் எந்த தவறும் இல்லை. ஆனால் இது சாதனையா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு நான் சொல்லிடுவேன். காரணம் என்ன அப்படின்னா, தமிழ்நாடு வளர்ந்த நாடு, இந்தியாவிலேயே 2வது ஜிடிபியில் இருக்குது. முதல்ல மகாராஷ்டிரா, அதுக்கப்புறம் தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பொசிஷனில் இருக்குது. ஆனால் அதற்கேற்ப வளர்ச்சியை நம்ம பார்க்குறோமான்னு கேட்டால் அன்ஃபார்ச்சுனேட்லி இல்லை. அது எனக்கு ஒரே ஒரு விஷயந்தான் ஞாபகம் வருது, இந்தியன் படத்தினுடைய ஒரு வசனம் தான் எனக்கு ஞாபகம் வருது. கடமையை மீறுறதுக்கு லஞ்சம் கொடுக்கறது எல்லா நாட்டிலையும் இருக்கும், கடமையை செய்யறதுக்கே லஞ்சம் வாங்குறதுங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கும். அந்த விஷயம்தான் தடையாக இருக்குது. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், கும்மிடிப்பூண்டியில் சிப்காட் இருக்குது. கும்மிடிப்பூண்டியிலேருந்து ஒரு 30 கிலோமீட்டர் தள்ளினா தடா ஸ்ரீ சிட்டி. ஸ்ரீ சிட்டியில் இருக்கக்கூடிய ஏதாவது நிறுவனங்கள், அங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்குது, அது தமிழ்நாட்டுக்கு வரணும்னு நினச்சிருக்கா? ஸ்ரீ சிட்டி எனக்கு தெரிஞ்ச ஒரு 8000 ஏக்கர் உள்ள ஒரு மிகப்பெரிய இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட். சந்திரபாபு நாயுடு தமிழ்நாட்டிலிருந்து ஆந்திராவுக்கு கொண்டு போகணும், லேபரெல்லாம் இங்கேருந்து வருவாங்க, நீங்கள் பக்கத்துலேயே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தார் அப்படின்னு தான் நான் கேள்விப்படுறேன். இப்போ ஸ்ரீ சிட்டியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்கள் ஏதாவது கும்மிடிப்பூண்டி சிப்காட்டுக்கு வந்திருக்கா? இல்லை. ஆனால் இப்போ நீங்கள் சிப்காட்டு வல்லம் வடிகால் அல்லது சிப்காட் இது ஸ்ரீபெரும்புத்தூர் அந்த மாதிரியான இடங்கள் எடுத்துக்கிட்டால் அங்கே இருக்கிறவங்க அப்படியே வளர்றதுங்கிறது ஒரு இயல்பான ஒரு விஷயம். நீங்கள் இப்போ நாளைக்கு இந்த சேனல் வளர்ந்ததுன்னா பக்கத்து பில்டிங்கை நீங்கள் வாங்குறதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? வளர்ச்சி ப்ளஸ் நிர்வாகம் ஒரே இடத்துல இருக்கணுங்கிறதுக்கு. பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு கோடி ரூபாய்க்கு ஒரு ஏக்கர்னு அந்த வீடு சொல்கிறாருன்னா, இந்த பரவாயில்லப்பா ஏதோ பேசி முடிங்க சௌரியமாயிடும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதை நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்டா வாங்கினீங்க, இல்லை நீங்கள் வளர்கிறதுக்கு உங்களுக்கான அப்படித்தான் இங்கேயும் அது நடந்துக்கிட்டு இருக்கு. நான் குறைத்து மதிப்பிடலை. தமிழ்நாடு இன்னைக்கு இல்லை, ரொம்ப ஆரம்ப காலத்திலேருந்து வளர்ச்சிகளை பாற்ற ஒரு இடம், முதலீடுகள் மிகப்பெரிய அளவில் இருக்கக்கூடிய இடம். நம்மளுடைய பங்கு டைரக்ட் டேக்ஸில் நேரடி வருமானத்தில் ₹1 29 கொடுக்குற அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொன்னால், இங்கிருந்து ஆப்ரேட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் பெரிய அளவில் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் இங்கே தான் ஆப்ரேட் பண்ணணுங்கிற எண்ணம் புதுசாக நிறைய பேருக்கு உருவாயிருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு இல்லை. பொதுவாக எப்பயுமே ஒரு வளர்ந்த மாநிலமோ இல்லை வளர்ந்த நாடோ ஒரு பெரிய டிராஸ்டிக்கான ஒரு வளர்ச்சியை காட்ட முடியாது. ஏன்னா ஆல்ரெடி அவங்களுக்கு வளர்ந்துட்டாருனால அவங்களுடைய சின்ன வளர்ச்சி சதவீதம் பார்க்கறது சின்னதாக இருந்தாலும் அது பெரிய லெவலில் தான் இருக்கும். முதல்வரே என்ன சொல்லியிருக்காருன்னா,
நீங்க சொன்ன மாதிரி 10,62,200 கோடி முதலீடுகள் இந்த 4 வருஷத்துல வந்திருக்கு. 922 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க. 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள்லாம் கூடியிருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்படி இருக்கும்போது இந்த ஆட்சி சிறந்து விளங்குற மாதிரி தானே இருக்கு. நீங்க வகுக்கணும்ல அவர் கொடுத்ததை. 10 லட்சம் கோடியே 922 புரிந்துணர்வு ஒப்பந்தத்தோட வகுக்கணும். வகுத்தா ஒவ்வொன்றும் எவ்வளோ கோடிக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டா? ஒவ்வொன்றும் எவ்வளோ கோடின்னு வகுத்து பாருங்க. 10 லட்சம் கோடி டிவைடட் பை 922 எவ்வளோ வந்துட போகுது? 10,000. அதுக்கு அடுத்தது நீங்க இங்க வாங்க, லேபருக்கு வாங்க. இப்போ ஒரு 10 லட்சம் கோடி டிவைடட் பை என்ன 30,000 பேர் சொன்னாங்க. 30 லட்சம் பேர். 30 லட்சம் பேர் 30 லட்சம் பேர் இருக்காது, 30 லட்சம் பேர் தான் சொல்லியிருந்தாரு. சொல்லியிருந்தாரு அப்படின்னா அதை வகுத்து பாருங்க. முதலீடுக்கும் இதுக்கும் என்ன இருக்குங்கிறது உங்களுக்கே புரிஞ்சு. இது ஒன்றும் பெரிய விஷயம். நான் என்ன சொல்ல வரேன், தமிழ்நாடு ஏற்கனவே வளர்ந்த மாநிலம் நீங்க சொல்றீங்க இல்லையா? வருஷத்துல நடந்தது மட்டும் சொல்றாரு. நான் எங்க அவங்க 50 வருஷமா இருந்தவங்க தானே 4 வருஷத்துல வந்திருக்காங்க. என்ன 2ஆம் கல்யாணம் பண்ணியிருக்காங்க? அவரே தானே இப்போ 60ஆம் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அதில் என்ன இருக்குது? கேள்வி என்னன்னா, இப்போ தமிழ்நாடு முழுசும் வளர்ந்துருச்சா? வடக்கு தமிழ்நாடு வளர்ச்சி கிழக்கு தமிழ்நாடு பார்த்துருச்சா? மேற்கு தமிழ்நாடு வளர்ச்சியை கடலோர தமிழ்நாடு தெற்கு தமிழ்நாடு பார்த்துருச்சா? பார்க்கல. அப்போ இங்கே என்ன வளர்ந்து முடிஞ்சிட்டோம்னா இங்கே நிலம் இல்லையா? இங்கே மக்கள் இல்லையா? இங்கே வந்து எப்படி வின்ஃபாஸ்ட் வந்து தூத்துக்குடியில் போய் இப்போ இது பண்ணானோ அந்த மாதிரி திருநெல்வேலியில் வளர்ச்சியை கொண்டு வர முடியாதா? அங்கே எல்லாமே இவங்க வளர்ச்சியை தடுக்கிறாங்க. கடலோர மாவட்டங்களிலும் கிழக்கு மாவட்டங்களிலும் வளர்ச்சி வராமல் தடுக்கிறார்கள். அதுதான் பிரச்சனை. இந்த 10 லட்சம் கோடிங்கிறது என்ன தெரியுமா? இப்போ வின்ஃபாஸ்ட் சொன்னார் இல்லையா உங்களுக்கு? அதாவது நான் வந்து 60,000 கோடி முதலீடு போட போகிறேன் அப்படின்னாரு. எவ்வளோ போட்டார்? 4,000 கோடி தானே போட்டார். அப்போ 10 லட்சம் இன்ட்டு 4,000 டிவைட் பை 60,000 போட்டிங்கன்னா அதுதான் அசல் முதலீடு. எல்லாரும் புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து நான் எப்படியும் நல்லா பண்ணுறேங்க, ஒரு 60,000 கோடி போட்டு சும்மா பந்தாவாக பண்ணலாங்க அப்படிலாம் சொல்லி டிஆர்பி ராஜா கரெக்டாக பார்த்துக்கிட்டு அந்த பிஎம்எல்ஏ நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? வெளிநாட்டில் போய் பணத்தை இங்கே எங்கேயும் பதுக்கி இதுக்கி எடுத்துகிட்டு வர்றது அதெல்லாம் ஒழுங்காக பண்ணி வந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். அது 10 லட்சம் கோடி இன்ட்டு 4,000 டிவைட் பை 60,000 தானே. இல்ல, புரிந்துணர்வு ஒப்பந்தத்துக்கும் ஆக்சுவல்ஸுக்கும் பெரிய வித்தியாசம். நீங்க அதைத்தானே சொன்னீங்க. முதல்வர் அதைத்தானே சொன்னாரு. எம்ஓயு போட்டேன்னு தானே சொன்னாரு. 922 எம்ஓயு 10 லட்சம் கோடின்னு சொன்னார். அவர் தானே சொன்னாரு. நான் அதை மதிச்சல. நீங்க அப்புறம் மதிக்கலன்னா ரொம்ப தப்பு இல்லை. நீங்க என்ன திராவிட மாடலுக்கு எதிராக இருக்கீங்க? அப்படின்னால அவரு சொல்றதுல எம்ஓஇக்கும் ஆக்சுவலுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குற டேட்டா படி தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியான ஒர்க் ஃபோர்ஸ் அதிகமாக இருக்குது. யூபி, மகாராஷ்டிரா, குஜராத்லாம் விட தமிழ்நாட்டில் தான் அதிகமான ஒர்க் ஃபோர்ஸ் இருக்குது. மகாராஷ்டிராவோட ஜாஸ்தின்றதே ஒரு பெரிய விஷயம் தானே. 15% வளர்ச்சி அடைஞ்சிருக்க ஒரு மாநிலம். பாருங்க, தமிழ்நாட்டில் தான் நான் பிறந்திருக்கேன். தமிழ்நாட்டை பற்றி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கும். ஆனால் எனக்கு என்ன உண்மை தெரியும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் சொல்கிற இது எல்லாமே 120 வருடமாக இருக்கிற விஷயந்தான். ஈவே ராமசாமி ஐயா வந்தாருங்கிறதுனாலையோ, நீதி கட்சி வந்ததுங்கிறதுனாலையோ, பிரிட்டிஷுக்கு அடிமையாக நம்ம இருந்தோங்கிறதுனாலையோ, திராவிடஸ்தான் வரணும்னு முயற்சி பண்ணதுனாலையோ, அண்ணாதுரை ஐயா வந்ததுனாலையோ, கருணாநிதி ஐயா வந்ததுனாலையோ வரலை. தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. இந்த லேபர் ஃபோர்ஸோ இந்த இதுவோ நம்மிடம் ஏற்கனவே இருந்தது தான். நடிகர் திலகத்தினுடைய பையன் ஸ்டார் ஆகிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸ்டார் ஆகி நிற்கிறதுங்கிறது ஒரு பெரிய விஷயம். அப்படி நீங்கள் பிரபுவை பாராட்டுங்க, நான் இல்லைன்னு சொல்ல. அங்கேருந்து வர்றதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? அவருடைய பையன் வர்றதில் ஏதாவது பிரச்சனை இருக்கா? எதுவுமே இல்லை. ஏன்னா இது ஆல்ரெடி இந்த ஆலமரம் வந்து நல்லா பறந்து விரிந்து இருந்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். காமராஜ் ஐயாவுக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதோடு முடிஞ்சது. நீங்கள் வளர வேண்டிய அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. இல்லை, நீங்கள் இந்த புரிதல் எனக்கு 120 வெள்ளைக்காரர்கள் இங்கே ஒரு அஸ்திவாரம் போட்டாங்க. இந்த வெள்ளைக்காரன் இங்கே அஸ்திவாரம் போடல. அவன் திருடிட்டு போகிறதுக்கு அவன் ஒரு திருட்டு நாய். அவன் வெள்ளைக்காரன் பிரிட்டிஷு. அவன் திருடிட்டு போகிறதுக்கு நமக்கு ரோடு போட்டு ட்ராக்கு போட்டு திருடிட்டு போகிறதுக்காக எல்லாத்தையும் பண்ணான், வேற எதுக்கும் பண்ணல. நீங்கள் வங்காளத்தையும் தமிழ்நாட்டையும் எடுத்துக்கிட்டோம்னா, வங்காளம் வந்து இதே சென்னைக்கு என்ன முக்கியத்துவம் வந்து வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் இருந்ததோ அதே முக்கியத்துவம் வங்காளத்திலே இருந்தது. ஆனால் இன்னைக்கு வங்காளத்துக்கும் தமிழ்நாட்டுக்குமான வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொன்ன மாதிரி பிரபு ஸ்டாரா நிற்கிற மாதிரி தமிழ்நாடு நிற்குதுன்னா அதுல திமுக ராஜ்குமார் நிற்கல அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க. நான் ஒத்துக்கிறேன். அதுல திமுகவோட பங்கு இருக்கதானே நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதில் திமுக அப்படிங்கிறதுக்கோ அல்லது திராவிட கட்சிக்கோ என்ன பங்கு இருக்குங்கிறத பார்த்துப்போம். வெஸ்ட் பெங்கால் தனக்குத்தானே சூன்யம் வச்சுக்கிட்டு பங்களாதேஷ்லேருந்து வரக்கூடியவங்களை எல்லாரையும் உள்ளுக்குள்ளே சேர்த்துக்குச்சு. வெஸ்ட் பெங்கால் தனக்குத்தானே சூன்யம் வச்சுக்கிட்டு கம்யூனிஸ்ட் ஆட்சி தான் கிட்டத்தட்ட 30-35 வருடம் அங்கே நடந்தது. அப்போ அந்த பெரிய அகல பாதாளத்துலேருந்து அது இன்னும் மேலே வரல. மமதாட்ட கொடுத்துருக்கீங்க. இன்றைக்கி வந்து இந்தியா டுடே வெளியிட்டிருக்கிற சிறந்த முதல்வர்களில் வந்து மமதா பானர்ஜியும் இருக்காங்க, நான் இல்லைன்னு சொல்லலை.
ஆனால் தமிழ்நாட்டினுடைய பெனிஃபிட் நீங்கள் பாருங்கள், தமிழ்நாட்டில் 2 திராவிட கட்சிகள்னு இருந்தது, அதிகாரிகள் ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. நாம் போர்ட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்கோம். வெஸ்ட் பெங்காலை கம்பேர் பண்ணும்போது வெஸ்ட் பெங்கால்லேருந்து வர்றதுக்கும் நமக்கும் வித்தியாசம் இருக்குது. இங்கேருந்து அப்படியே போகணும், வெளிநாடுகளுக்கு போகணும். நாம் தான் நெருக்கத்தில் இருக்கோம். வெஸ்ட் பெங்கால் உங்களுக்கு கிழக்காசிய நாடுகளுக்கு இன்னும் பக்கத்தில் தானே இருக்கும். பாருங்க, நாம் எந்த ஏற்றுமதியை பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா, எந்த நாடுகளுக்கு நம்ம அதிகம் ஏற்றுமதி பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், ஸ்ரீலங்கா வழியாக போகக்கூடிய இந்த ஏரியாக்குள்ளே தான் நாம் பெரிய அளவில் பண்ணிகிட்டு இருக்கோம். அங்கெல்லாம் நாடுகள் இருக்குங்கிறதுல எனக்கு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. நான் கிரெடிட்டை ஏன் திமுகவுக்கு கொடுக்க விரும்பவே இல்லை அப்படின்னு சொன்னால், திமுக மட்டும் ஒழுங்காக யோசிச்சதுன்னா, நேர்மையாக யோசிச்சதுன்னா, இந்த ஒரு 12 குளிராண்டு மன்னர்கள், அந்த பேரரசர், அந்த கதையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தமிழ்நாடு நல்லா இருக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோட பண்ணிச்சுன்னா மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டு வர முடியும். நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரி ஐஐடி இந்தியாவில் எங்கேயும் இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற மாதிரியான மிகப்பெரிய யூனிவர்சிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி மாதிரி, அந்த மாதிரியான யூனிவர்சிட்டி இந்தியாவில் எங்கேயும் இல்லை. ரொம்ப பெரிய அளவில் நாம் இருக்கோம். எல்லாத்தையும் சிதைக்கிறீங்க. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஐஏஎஸ் அதிகாரிகள் இப்போ கைடன்ஸ்னு ஒன்று இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு நீங்கள் யாரை நீங்கள் ஒரு முதலீடு பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. கைடன்ஸுங்கிறத ஆன்லைனில் தட்டிட்டு நீங்கள் அங்கே யார் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்களோ அவங்கள கூப்பிட்டு, ஐயா நான் இங்கே ஒரு இது தொடங்கணும்னு நினைக்கிறேன், நான் எங்கே எனக்கு நிலம் கிடைக்கும்னு சொல்லுங்கள், கணிசமான ரேட்டில் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களுக்கு எல்லாம் கரெக்டாக நடக்கும். அதுக்கப்புறம் அந்த நிலத்தை நீங்கள் கணக்கு பண்ணி ஒரு பிளான் போட்டு கொடுப்பீங்க இல்லையா, அதுக்கு என்ன ரேட்டு ஸ்கொயர் ஃபீட்டுக்குங்கிறதுக்கு அர்த்தமே இல்லாமல் இருக்கும். கைடன்ஸ் வாங்கிறது இல்லை, அதை கொண்டு வர்றதுக்கு ஆட்கள் வாங்குவாங்க. பணம் ஐஏஎஸ் அதிகாரிகள் வாங்குறது இல்லை. ஒரு டிடிசிபி அப்ரூவல் நீங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால், டிடிசிபி அப்ரூவல் அந்த டைரக்டரோ அந்த இவங்களோ உங்ககிட்டேருந்து பணம் வாங்கிட்டு கொள்ளையடிச்சிட்டு வீட்டில் போய் வெள்ளையடிக்கிறது இல்லை. அந்த மினிஸ்டருக்கு அது போகணும், மாப்பிள்ளைக்கும் மச்சானுக்கும் போகணும், 2 பேருக்கிட்ட தான் போகணும். நான் சொல்ல புரியுதுங்களா? ஸோ இது எல்லாம் இதில் இருக்கக்கூடிய சாபக்கேடுகள். இப்போ இவர் போயிருக்காரு, கொண்டு வரட்டும், வேண்டான்னு சொல்லலை. இல்லை, இது நீங்கள் நடக்க ஒரு வரியில் முடிச்சுட்டோமா? திமுக 100 ஒப்பந்தம் போட்டுச்சுன்னா 74 ஊற்றிக்கும். அதிமுக 100 ஒப்பந்தங்கள் போட்டுச்சுன்னா 64 ஊற்றிக்கும். இதுதான் வித்தியாசம். ஆனால் நீங்கள் திமுகவுடைய ஆட்சி செய்யலைன்னு சொல்கிறீங்க. முதல்வரே கூடுதலாக என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு முன்னாடி அவர் யுஏஇ போயிருக்காரு, அதே மாதிரி ஜப்பான் போயிருக்காரு, ஸ்பெயின் போயிருக்காரு. இங்கெல்லாம் போனதில் 18,000 கோடிக்கான முதலீடை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கேன், இதுலேயும் 30,000 பேருக்கு நாங்கள் வேலை வாங்கி கொடுத்துருக்கோம். ஐயா, அவர் திரும்ப சொல்கிறாரு 100 பஸ்ஸு விட்டுருக்கேன், 100 பஸ்ஸு விட்டுருக்கேங்கிறாரு. நான் என்ன கேட்குறேன் சார், 100 பஸ்ஸு எங்கே விட்டீங்கன்னு சொன்னால் நான் எச்ச தொட்டி பணத்தை கொடுத்துட்டு டிக்கெட்டை வாங்கிட்டு போயிடுவேன்றேன். எங்கேன்னு சொல்லுங்கள். லூலு மார்ட்டுக்கு தானே போனார். இல்லை, அது சொன்னேன். ஆனால் அதுக்கு தான் மத்திய அரசு சர்டிஃபிகேட் கொடுக்குது, தமிழ்நாடு தான் வளர்ந்த மாநிலம்ன்றது. என்னங்க, திரும்பவும் நம்ம 2 விதத்தில் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறோம். தமிழ்நாடு ஏற்கனவே சிவாஜி கணேசன் இருந்த இடம். பிரபு நல்ல நடிகராக வந்துட்டார், அவருடைய பையன் சுமாரான நடிகராக வந்துட்டார். இது இயல்பாக நடக்கிற ஒரு விஷயம். சர்டிஃபிகேட் கொடுக்கறது ஏன் அப்படின்னா, மற்ற மாநிலங்கள் இந்தியாவில் நாசமாக போன காங்கிரஸோடைய ஆட்சியில் 50 வருடம் 60 வருடம் நாசமாக போச்சு. இங்கே புத்திசாலித்தனம் இருந்தது. பணம் வாங்குறதுக்குன்னு புத்திசாலித்தனம் இருக்கும் இல்லையா? உங்களை விட திருடனுக்கு புத்திசாலித்தனம் இருக்கும் இல்லையா? எப்படி உள்ள புந்து அதை எப்படி எடுத்துகிட்டு வரணுங்கிற புத்திசாலித்தனம் இருக்கும் இல்லையா? அது திராவிடத்தில் தெளிவாக இருந்தது. எப்படி பண்ணணுங்கிறது இருந்தது. எம்ஜிஆர் அவர்கள் ரோடு போட்டார், கருணாநிதி அவர்கள் பாலம் கட்டினாருங்கிறது உங்களுக்கு நான் ஏற்கனவே பேசியிருக்கேன். அந்த புத்திசாலித்தனம் இருந்தது. ஏன்னா இதில் தான் அதிக பணம். ஸோ அதெல்லாம் யார்கிட்ட இருந்தது? நடிகர் திலகம், சிவாஜி கணேசன் அப்படிங்கிற அந்த குடும்பத்துக்குள்ளே இருந்தது. தமிழ்நாடுங்கிற அந்த பெரிய விஷயத்துக்குள்ளே இருந்தது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. மற்ற இடங்கள்லாம் காங்கிரஸ் ஆட்சி பண்ணிட்டு இருந்தது. மகாராஷ்டிராவில் மத்திய பிஜேபி பல ஆண்டுகளாக ஆட்சி பண்ணதில்லை. அதே மாதிரி பிஜேபி பல ஆண்டுகளாக மகாராஷ்டிரா ஆட்சி பண்ணல. கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் கிட்ட ஆட்சி பண்ண மகாராஷ்டிரா பிஜேபி ஆட்சி பண்ணுறது இப்போ தான். இதுக்கு முன்னாடி ஒரு முறை, அதுக்கு முன்னாடியெல்லாம் சரத்பவார் இருந்தார், ஷிண்டே இருந்தாங்க, இந்த மாதிரி தான் இருந்தாங்க. மகாராஷ்டிரா இந்தியாவில் நம்பர் 1 இருக்குது. இன்றைக்கும் நம்பர் 1 இருக்குது. அங்கேயும் காங்கிரஸ் ஆண்டிருக்காங்க. ஆனால் சரத்பவார் வந்ததுக்கப்புறம் அங்கே நிறைய மாற்றங்கள் வந்தது. காங்கிரஸை சார்ந்தவர் தான் அவர். சரத்பவார் ரொம்ப சின்ன வயசுலேயே அங்கே முதலமைச்சர் ஆனவர். அதற்கு பிறகு நிறைய மாற்றங்கள் மகாராஷ்டிராவில் வந்தது. மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய இன்னொரு பெரிய லாபம் என்ன அப்படின்னு சொன்னால்,
பல ஏரியா வந்து அதுக்கு துறைமுக ஏரியாவாக இருந்தது. நான் இப்போ சொல்கிற புரியுதுங்களா? அவங்க வளர்ச்சியை அவங்களால கொண்டு வர முடிஞ்சது. அங்கே கூட காங்கிரஸ் இருக்கிற வரைக்கும் நரிமம் பாயிண்ட்டினுடைய ஸ்கொயர் ஃபீட் ஏரியாவை தான் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்களே ஒழிய, பிறகு தான் இந்த நவி மும்பை மற்ற விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சது. ஆனால் தமிழ்நாட்டில் அப்படி இல்லை. 34 மாவட்டங்களும் வளம் கொழிக்கக்கூடிய மாவட்டங்கள். அதில் கிழக்கு அண்டு தெற்கு மாவட்டங்களை நீங்கள் வளர்த்தாமல் இருக்கீங்க. ஏதோ ஒரு காரணத்துக்காக வளர்த்தாமல் இருக்கீங்க. அதுதான் பிரச்சனை. கன்னியாகுமரி கேரளா பார்டர் இருக்கு இல்லையா, அதை வளர்த்தக்கூடாதுங்கிறதுல தெளிவாக இருக்கீங்க. நாளைக்கு கூட்டணி ஆட்சி வந்தால் தான் அதில் நல்லது நடக்க போகுது. ஸோ நீங்கள் ஏற்கனவே நல்ல வளம் இருந்த ஒரு நாடு தான், அதுலேருந்து மாற்று கருத்தே இல்லை. அதை இவ்வளோ பெருசாக வளர்த்துருக்கலாம், இவ்வளோக்கு வளர்த்துருக்கீங்க, அதில் ரொம்ப சந்தோஷப்பட்டுக்காதீங்கிறத மட்டும்தான் சொல்ல முடியும். தமிழ் மாநில காங்கிரஸுடைய தலைவர் ஜி.கே. மூப்பனார் அவர்களுடைய 20வது வருட நினைவு நிகழ்ச்சி ஒன்று நடந்தது. அதில் பார்த்தீங்கன்னா மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நயனார் நாகேந்திரன், இந்த மாதிரி பல பேர் இருந்தாங்க. இதில் அண்ணாமலையும் எடப்பாடி அவர்களுக்கும் ஒரு பெரிய நெருக்கம் இருந்த மாதிரியான பல தோற்றங்கள் இருந்தது. எடப்பாடி அவர்கள் கூட வாங்கன்னு இல்லைங்க, ஸ்டேஜில் உட்கார்ந்தது. ஐயா, நீங்கள் அதிமுகங்கிறது வந்து ஒரு எம்ஜிஆர், ஒரு ஜெயலலிதா அப்படிங்கிற ஒரு பிம்பங்கள் இருந்த ஒரு கட்சி. அதில் ஒரு தொண்டன்லேருந்து மேலே வந்தவர் எடப்பாடி ஐயா. 1000 தொல்லைகள் கொடுத்தாலும் தன்னுடைய இலக்கு என்னவோ, அது குடும்ப கட்சிக்குள்ளே போகக்கூடாது, குடும்ப கட்டுக்குள்ளே போகக்கூடாதுங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருந்து சாதித்தவர் எடப்பாடி ஐயா. அதை ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அண்ணாமலைங்கிற ஐபிஎஸ் அதிகாரி இந்த நாடு நல்லா இருக்கணும், தமிழ்நாடு இப்படி இருக்கக்கூடாது, இந்த திமுகங்கிறது வந்து இருக்கவே கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் வளர்ந்தவர். அப்போ 2 பேரும் வளர்ந்து வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக எடப்பாடிக்கு வந்து அண்ணாமலையை கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுங்க, இல்லைனா நமக்கு ரொம்ப கஷ்டமாயிடும், நாம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இல்லை, நாம் புரட்சி தலைவர் ஜெயலலிதா இல்லை, ஓகே நீங்கள் தான் புரட்சி தமிழன், அப்படிலாம் ஒரு சொதப்பல்ஸ் எல்லாம் ஓடிக்கிட்டு இருந்தது. இதில் நம்ம இவர் வேறு, திமுக வேறு ஓபிஎஸ்ஸை வச்சுக்கிட்டு மற்றவங்களை வச்சுக்கிட்டு அதிமுகக்குள்ளே முடிஞ்ச அளவுக்கு குடைச்சலை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் தாண்டி இப்போ பீஸ்ஃபுல்லாக வந்திருக்காங்க. இன்னைக்கு நீங்கள் நேற்றுக்கு பார்த்தீங்க இல்லையா, மூப்பனார் விஷயத்தில் அண்ணாமலைக்கும் எடப்பாடி ஐயாவுக்கும் ஒரு நெருக்கம் இருக்கிறதா நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, அது செப்டம்பர் 2023 எடப்பாடி ஐயா முடிவு தப்பாக எடுக்காமல் இருந்திருந்தால் அப்போவே வந்திருக்கும். கொஞ்சம் அவசரப்பட்டுட்டார். ஒரு 3 மாதம் வெயிட் பண்ணியிருந்தாருன்னா டிசம்பர் 3ஆம் தேதி 2023 5 மாநிலத்தில் 4 மாநிலத்தில் பிஜேபி வெற்றி பெற்றிருக்கும். அது வந்து பெரிய விஷயத்தை எடுத்து சொல்லியிருக்கோம். 2வது வாட்டிக்கு மேலே 3வது வாட்டிலாம் வர முடியாதப்பா, இந்தியாவில் இது வரைக்கும் யாரும் வந்ததில்லை, வாஜ்பாய்க்கு என்னாச்சுங்க, அடுத்ததுலேயே தூக்கி போட்டாங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க, நம்ம காங்கிரஸை நம்பினதான் நல்லதுன்னு சொல்லி அந்த கத்துக்குட்டித்தனத்துக்குள்ள எடப்பாடி ஐயாவை தள்ளினாங்க. இவர் அப்படி இல்லை, அண்ணாமலை அப்படி இல்லை. அண்ணாமலை தன்னுடைய கட்சியை வளர்க்கணுங்கிறதுக்காக தான் அவர் வந்திருக்காரு. உங்களுக்கு கிளையாக இருக்கிறதுக்கு வந்திருக்காரா? இப்போ நீங்கள் ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னால், ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், ஒரு ஹோட்டலில் ஆரம்பிக்க சொன்னீங்கன்னா கீதம் ஹோட்டலுக்கு பக்கத்தில் சைடில் அவங்களுக்கு சப்ளை பண்ணுறதுக்கு ஆரம்பிப்பீங்க. நீங்கள் ஆரம்பித்தா கெத்தாக தானே ஆரம்பிப்பீங்க. அப்படி தான் அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ தவறுகள் நிறையா நடந்தது. ஆனால் அதையெல்லாம் ஓவர் கம் பண்ணி எடப்பாடி மேலே வந்தார். இவர் இப்படியே இருப்பாருங்கிற நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்குது. ஸோ அண்ணாமலையை காரணக்காக பிஜேபி மேலே ஒரு பெரிய ஆர்வம் காட்டிய மக்கள் அண்ணாமலை நீ கவுத்துட்டீங்க, அதனால் நாங்கள் ஓட்டு போட மாட்டோம். முட்டாள்கள். இந்திய தேசம்தான் பெருசு, ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம் தான் பெருசு, பிஜேபி கட்சி தான் பெருசு. மனிதனுக்கு எங்கேயுமே மரியாதை கிடையாது. அவனுக்கு பொறுப்பு தான். நானாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் எனக்கும் அண்ணாமலையை ரொம்ப பிடிக்கும். ஆனால் பிஜேபி இது இப்படி செய்யுதுன்னு சொன்னால் அதை அவர் ஏற்றுக்கொள்வார்னு எனக்கு நல்லா தெரியும். பெரிய இதுக்கு குடைச்சலை கொடுத்தாங்க. அண்ணாமலை இல்லைன்னா அவ்வளோதாங்க, நாங்களாம் ஓட்டே போட மாட்டோம். இது எப்படி சோம்பேறிங்க தான், எப்படியும் ஓட்டு போட போகிறது இல்லை. குடிகாரன் காரணம் கண்டுபிடிப்பான் பாருங்க. நீ பாஸ் ஆகிட்டியா, நான் குடிக்க போகிறேன், நீ ஃபெயில் ஆகிட்டியா, நான் குடிக்க போகிறேன்னு. அந்த மாதிரி லூசுங்க பிஜேபியில் இருந்தது. அண்ணாமலை இல்லை என்றால் அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அண்ணாமலை எங்கே போவார்? நல்ல இடத்துல இருக்கான், வேறு எங்கே போகிறாரு? அப்படி அவர் சஸ்டைன் பண்ணார். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. இப்படித்தான் நீங்கள் அதை பார்க்கணும். திமுக முடிஞ்ச அளவுக்கு எல்லா இடத்துலையும் போய் குடைச்சலை ஏற்படுத்துகின்ற வேலையை பண்ணும். இப்போ இனி பண்ண முடியாதுன்னு அதுக்கு தெரிஞ்சு போச்சு. அதை விட பிரச்சனையே அது விஜயை பார்க்க வேண்டிய அவசியம் வந்துருச்சு. அதனால தான் விட்டு வச்சிருக்கு. செல்வ பெருந்தகை காங்கிரஸ் கட்சியுடைய மாநில தலைவர் என்ன சொல்றாருன்னா, ஜி.கே. மூப்பனார் அவர்கள் வந்து இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட பிஜேபியோட சேர்ந்ததே கிடையாது. ஆனால் அவருடைய மகன் வாசன் அவர்கள் வந்து பிஜேபி பக்கம் போய் சாயிறாரு, அவர் தந்தை செய்யாததை மகன் செய்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஜெயலலிதா அம்மா வந்து காங்கிரஸ் அது என்ன ஒப்பந்தம் இருந்ததுன்னா, பொதுவாக பாராளுமன்றம்னா 80% அவங்களுக்கு, 20% அதிமுகவுக்கு.
அதே சட்டமன்றமாக இருந்ததுன்னா 80% அதிமுகவுக்கு, 20% காங்கிரஸ். இப்படி தான் இருந்தது. கருணாநிதியை ஒரு முறை தொப்புன்னு காலில் விழுந்துட்டார் இந்திரா காந்தி அம்மாட்ட. எப்படியாவது காப்பாற்றுங்க, எம்ஜிஆரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியலைங்க, நீங்கள் 116 நில்லுங்க, நான் 114 நின்றுக்கிறேன், 2 குறைச்சிக்கிறேன் அப்படின்னு அவர் ஒரு இது பண்ணார். ஆனால் ஜெயலலிதா அம்மா அந்த 91 வெற்றி பெற்று வர்றாங்க இல்லையா, வெற்றி பெற்று வரும்பொழுது சீட்டு கொடுக்கும்போது மூப்பனார் ஐயாவுக்கு தான் அதிக சீட்டு கொடுப்பேன், காங்கிரஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டாங்க. ஏன்னா மூப்பனார் தான் தமிழக காங்கிரஸுங்கிறது எம்ஜிஆர் ஜெயலலிதா அம்மாவுக்கு நல்லா தெரியும். நான் சொல்ல புரியுதுங்களா? அதையெல்லாம் நாங்கள் பார்த்துருக்கோம். சும்மா செல்வ பிறந்தகை அதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார். ஏன்னா அப்பா ஒரு சத்தியமூர்த்தி பவனை வந்து அடிச்சு உடச்சி அந்த வேலையெல்லாம் பண்ணுற மாதிரி பொசிஷனில் இருந்தார். அவர் இதெல்லாம் பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு மூப்பனார்னா யாருன்னு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய தலைவர் தான், காங்கிரஸ் கட்சியின் தலைவர் தான், நல்லா இருக்கட்டும். ஆனால் மூப்பனார் அப்படிங்கிறவர் வந்து ஜெயலலிதா அம்மாவோட இருந்தாருங்கிறது உண்மையா இல்லையா? கண்டிப்பா. அதற்கு பிறகு ஜெயலலிதா அம்மாவுடைய ஆட்சி சரியில்லைன்னும் போது அவர் வந்து ரஜினிகாந்துடைய இதோட திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணாருங்கிறது உண்மையா இல்லையா? பிஜேபியோட இருந்தது இல்லைங்கிறத எப்படி நீங்க வந்து ஒரு குறையா சொல்வீங்க? பிஜேபி இப்பதானே வளர்ந்து வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி அது வளர்கின்ற பொசிஷன்ல இல்லையே. அப்படி பார்த்தா 1982 யாருமே பிஜேபியோட கூட்டணி வைக்கல, 2 சீட்டு தான் வின் பண்ணிச்சு. அதை காட்டுவீங்களா நீங்கள்? 1990 செத்து போனவங்களை வச்சுக்கிட்டு நீங்கள் கணக்கு பண்ணுவீங்களா பிஜேபியோட யார் இருந்தாங்கன்னு? 96 தான் 160 சீட்டு பிஜேபிக்கு வந்தது, 98 182 சீட்டு வந்தது. அதுக்கப்புறம் தான் அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்க்க முடிஞ்சது. ஸோ இதையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது. அப்படி பார்த்தா செல்வ பிறந்தகை ஐயா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, காங்கிரஸ் வந்து திமுகவை எதிர்த்து தானே காமராஜ் ஐயாவே செயல்பட்டார். திமுகங்கிறது வந்து ஒரு குட்டை, ஊரிய மட்டை அப்படின்னு அவர் தானே சொன்னார். அப்போ அதோட போய் உட்காந்து நிற்கிறீங்க. கூடா நட்பு கேடா முடியும்னு சொன்னது இவங்க தானே. இவிகேஎஸ் ஐயாவுடைய டைலாக்லாம் நல்லா இருக்கும். அப்போ திட்டினார் கோபமாக, அதில் வார்த்தைகள் எல்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் படமாக தான் கொடுக்க முடியும். அந்த மாதிரி இருக்கும். இப்போ நீங்கள் உட்காந்து ஒன்றிருக்கிறீங்க. ஸோ செல்வம் பிறந்தகை ஐயா ஏதாவது கருத்து சொன்னார்னா கேட்டுக்கோங்க, ஜாலியாக இருக்கும். பத்திரிகைனா கொஞ்சம் ஜோக்ஸ் எல்லாம் வரணும் இல்லையா? ஓகே, வர வேண்டாமா? இல்லை சரி.